ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. ಮೊಣಕಾಲು ಹಾಕೋರು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் சுவாமி. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீரே சுவாமி. அண்ட சராசரங்களை படைத்த ஆளுகை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தவரே, தூதர்கள் உண்ணும் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தவரே, பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இதோ தகப்பனே, எங்கே இருவர் மூவர் சேர்ந்து ஒருமனப்பட்டு அப்பா ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இங்கே இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஏதோ வெளியே ஒரு காவல் தூதரை நிற்க வைங்கப்பா, உள்ள ஒரு காவல் தூதரை உலாவ விடுங்கப்பா. அப்பா சபைக்கும் சபை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை விரோதமா வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளை, நாவிகள், பிசாசின் கிரியைகள், தீய சக்திகள், அப்பா தகப்பனே, இன்னும் சுவாமி ராஜா விக்கிர ஆராதனை சில வழிபாட்டின் ஆவிகள் ஆண்டவரே, பில்லி சூன்ய மந்திரத்தின் ஆவிகள், ஏவல்கள் ஆண்டவரே, அப்பா ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு, இந்த ஆராதனைக்கு தடை வராதபடிக்கு என் தேவன் ஆண்டவரே இப்பொழுது அவைகளை எல்லாம் கட்டி நிர்மூலமாக்கி போடுங்க ஏசப்பா. அது நிர்மூலமாகட்டும், அது செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. அப்பா இந்த வீட்டு ஓனரை தொட்டுவீராக சுவாமி ராஜா. அந்த மகனுக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு எங்களை ஆண்டவரை தொந்தரவு கொடுக்குற அந்த ஆவியை கட்டுங்க ஆண்டவரே, கட்டுங்கப்பா. அவருக்கு கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த மகனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அந்த மகனை தொட்டுவீராக சுவாமி ராஜா. ஆண்டவரே உம்முடைய கருத்தில் அந்த மகனை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும் ஐயா. இப்பேற்பட்ட கிரியை உள்ளவர்களை நீர் தொட்டுவீராக ஆண்டவரே. நீர் தான் உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிசாசுக்கள் ஆண்டவரே, அப்பா அவங்க சரீரத்தை விட்டு சிந்தையை விட்டு வெளியேறட்டும் இயேசு நாமத்தில் தகப்பனே. அப்பா தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. எங்களை போல யாரெல்லாம் ஆண்டவரே வாடகை சபையில இருந்துட்டு இப்பேற்பட்ட உபத்திரவத்தில் சிக்கிக்கொண்டு பாதைப்படுறாங்களோ சுவாமி, அவங்க எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க ஐயா. எல்லாருக்கும் ஒரு சொந்த சபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல இருதயம் இருக்கிற ஒரு மனிதனுடைய சபையில எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, அந்த சபையில நாங்கள் சந்தோஷமா உண்மை ஆராதிக்க, நிம்மதியா உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உம்முடைய தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கவும், ஆவியில நிரம்பி ஆராதிக்கவும், ஆவியில நிரம்பி பிரசங்கிக்கவும் என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிரசங்கம் ஆண்டவரே எங்க இருதய பலகையில எழுதி ஆண்டவரே, அப்பா அந்த பிரசங்கத்தின்படி ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாம்சத்தில் எதுவும் செய்யாதபடிக்கு ஆவியில நிரம்பி ஜெபிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நல்ல நாளுக்காக, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து உண்மை ஆராதிக்க முடியாத கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் வேதனையோடும் துக்கத்தோடும் நோயோடும் ஆண்டவர் தகப்பனே சோதனையோடும் வேதனையோடும் வந்திருக்கிறார்களோ ராஜா, அவங்க போகும்போது ஆண்டவரே அவங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய சோதனைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. அவங்க சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவங்க ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா போகும்போது அவங்க சந்தோஷமா போக என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும் அப்பா. அதிசயங்கள் காணட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம்.
இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் நன்றி ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே. ஆமென், ஆமென், ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே,
ಜೀವ ತಣ್ಣೀರೇ ಆವಿಯಾದವರೇ ವಜ್ರಾದ ನದಿಯಾಗ ಮಾರು ಹೋಗಲೇ ಕೋಡಿ ಕೋಡಿ ನೀನವರ ಹುಟ್ಟಲು ಓಡಿ ಓಡಿ ಬಲಗೈಸನ ಓಡಿ ಓಡಿ ನೀನವರ ಹುಟ್ಟಲು ಓಡಿ ಓಡಿ ಬಲಗೈಸನ ಪಾಡಿ ಪಾಡಿ ನೀಡಿಕನು ಪಾಡಿ ಪಾಡಿ ನೀಡಿಕನು ಪರಲೋಕ ದೇವನಿಗೆ ಆಸೇರ್ಕನು ಪರಲೋಕ ದೇವನಿಗೆ ಆಸೇರ್ಕನು ಹರಮಯ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿರಿ. ಆ ಪ್ರೇಯರ್ ಹೆಂಗಿರ್ಬೇಕಂತಂದರೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಷ್ಟ ದುಃಖಗಳು ನೀಗೋಗ್ಬೇಕು. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಕಷ್ಟವನ್ನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡೋಣ. ನಮ್ಮ ಸಭೆಗೆ, ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ನೋಡ್ತಿದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಅಪ್ಪ. ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೊದಲು ರಾಜ ಇಳಿದು ಬಂದು ರಾಜ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದು ರಾಜ ನಿಮ್ಮ ದೈಹಿಕ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ನಮಗೆ ನೀಡ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ. ಅಪ್ಪ ನೀವಿಳಿದು ಬರಬೇಕು ರಾಜ. ಅಪ್ಪ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಮಗೆ ಮಹಿಮೆ ಸಮಯ ತಕ್ಕೊಟ್ಟಿರೋದ ದೇವರ ದೇವರಾಜ ಇದನ್ನ ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಬಾಧ್ಯತೆ ನಿಮ್ಮದು ಏಸಪ್ಪ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ರಾಜ. ಅಪ್ಪ ಯಾರಿಗಿದ್ದರೆ ನೀವು ಮಾತನಾಡಬೇಕಂತ ನೀವು ಚಿತ್ತ ಕಂಡಿದ್ದೀರ ರಾಜ. ಮಾತಾಡೋ ತಂಡದ ದೇವರೇ ಮಾತಾಡು ಏಸಪ್ಪ. ಸರ್ವವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಯಜಮಾನನ ದೇವರಾಜ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ನಮಗೆ ಸ್ಥಳ ನೀಡು ರಾಜ. ಹೌದು ರಾಜ, ನನ್ನ ಸಭೆ ಹೀನಾಗಬಾರದು ರಾಜ. ನನ್ನ ಸಭೆ ಮಕ್ಕಳ ಹೀನಾಗಬಾರದು ರಾಜ. ನಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ಕರುಣೆ ಇರಬೇಕಪ್ಪ. ನಿಮ್ಮ ದಯೆ ಇರಬೇಕು ಏಸಪ್ಪ. ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಪ್ಪ. ನಮ್ಮ ವೇದನೆ ನೋಡಪ್ಪ. ನಮಗೆ ಅವಮಾನ ಆಗಲ್ಲ, ಒಂದೊಂದು ಅವಮಾನ ನೋಡಪ್ಪ. ಅಪ್ಪ ನೋಡಿ ನೀವು ಮನ ಬದಕಬೇಕು ಏಸಪ್ಪ. ನೀವು ಬಿಟ್ಟರೆ ನಮಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ರಾಜ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾರು ಸಹಾಯಕರಿಲ್ಲ ರಾಜ. ಓನದಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡು ರಾಜ. ಯಾವ ಜಗಳ ಆತ್ಮ ಬರದಂತೆ ರಾಜ. ಯಾವ ಅವಮಾನ ಆತ್ಮಗಳು ಬರದಂತೆ ರಾಜ. ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ಯಗಳು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಸಭೆಗೆ
ಸಭೆಯನ್ನು ನೀವು ಕಾದು ಕಾಪಾಡಪ್ಪ. ನನ್ನ ದೇಶವನ್ನು ನೀವು ಕಾದು ಕಾಪಾಡು ಎಂದಪ್ಪ. ನನ್ನ ಸಭೆ ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯವರೆಗೂ ಈ ಪ್ರಾರ್ಥನೆನ ನೀವು ನಿಂತು ರಾಜ ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿಕೊಡು ರಾಜ. ಬರಲೆಕ್ಕ ತೆರೆದು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ರಾಜ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ವರಗಳಿಂದ ರಾಜ ಒಬ್ಬೊಬ್ಬನೇ ತುಂಬಿಸಿಕೊಡು ರಾಜ. ಒಬ್ಬರ ಸುಮ್ಮನೆ ಇರಬಾರದು ರಾಜ. ಒಬ್ಬೊಬ್ಬರ ರಾಜ ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು ರಾಜ. ಹೌದು ರಾಜ, ಒಬ್ಬೊಬ್ಬರ ರಾಜ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ರಾಜ ನಿಮ್ಮನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಿಕೊಡು ರಾಜ. ಅಪ್ಪ, ಇವಾಗಲೇ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಮಾಡಿ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನೀವು ಒಳ್ಳೆಯವರೇ ಎಂದಪ್ಪ. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ದೊಡ್ಡದು ರಾಜ. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ದೊಡ್ಡದು ರಾಜ. ಹೌದು ರಾಜ, ಅನ್ನಾಂಗನ ವಿಚಾರಿಸದ ದೇವರಪ್ಪ. ನೀವು ವಿಧಿವೆಯನ್ನು ವಿಚಾರಿಸದ ದೇವರ ರಾಜ. ಹಾಲೆಲೂಯ. ಅಪ್ಪ, ನಾವು ಬೇಡದಕ್ಕೂ ರಾಜ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀಡುವಂತ ನನ್ನ ದೇವರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತಪ್ಪಿದನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಈ ಸ್ತುತಿಗನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡು ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲವೋ, ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ವರಗಳು ಇಲ್ಲವೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ ಅಪ್ಪ, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ವರಗಳಿಂದ ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ, ವರಗಳಿಂದ ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ಹಸ್ತ ಇವತ್ತು ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಲಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை
ಅಂತಲೇ ನಮ್ಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ದೇವರ ಮೇಲೆ ಭಾರ ಇಟ್ಬಿಟ್ಟು ನಾವು ಲೋಕದ ಮಕ್ಕಳು ಅಂತ ನಾವು ಯಾವತ್ತೂ ಅನ್ಸ್ಕೋಬೇಡ. ನಾವು ಪರಲೋಕ ಮಕ್ಕಳು, ಪರಲೋಕ ದೇವರ ಮಕ್ಕಳು. ನಾವು ದೇವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಿರೋ ಮಕ್ಕಳು, ಅವರಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು. ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೋಡ್ತೀರಾ ಸೈಕಲ್ ಹಿಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬೀಳಿಸುತ್ತೆ, ಏನೆಲ್ಲ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಬೀಳಿಸುತ್ತೆ ಅವನ್ನ. ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅವ್ರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಿ ಅವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ನಮ್ಗೆ ಹೇಳಿ, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. ಅದರಿಂದ ದೇವರಿನ ಈ ಹಾಡನ್ನ ನಾವು ಹೇಳುವಾಗ್ಲೇನೆ ನಮ್ಗೆ ದೇವರು ಏನೇನೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಅನುಕೂಲವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೆಂಗೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆದನ್ನ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ನಾವು ಹಾಡು ಹೇಳುವಾಗ ಅದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿ ಆ ಅರ್ಥ ಏನು ಹೆಂಗೆ ನಮ್ಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಸಂತೋಷ ಪಡ್ಬೇಕು. ಅದರಂತೆ ನಾವು ನಡೆಯಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಪಡ್ಬೇಕು. ಅದರಿಂದ ಹೀಗೆ ಮಾಡಿ ಹೇಳುವಾಗಲೇ ನಮಗೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವಾದ ಪೀಳಿಗೆ ಪಟ್ಟವರು, ಅವರ ರಕ್ತದಾಲ ಕಳೆಯಲ್ಪಟ್ಟವ, நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, எதுவுமே சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எதுவுமே சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எனக்கு இயேசு.
ಶರೀರದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಲವರಗಳು, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ದಿರ, ಮತ್ತೆ ಸಾಲದ ಹೊರೆಗಳು, ದುಡ್ಡು ಸಾಲದಿರ ಬರೋದು, ಇಂತಹ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಕ್ಕೆ ಉಪಕ್ರಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಕ್ಕೆ ಅವನು ರೆಡಿ ಮಾಡ್ತಾನೆ. ಆದ್ರೆ ನಾವು ಹೆಂಗಿರ್ಬೇಕಂತ ಅಂದ್ರೆ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರೋ ಎಲ್ಲ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಕಟ್ಟಿ ಬಂಧಿಸ್ಬೇಕು, ಓಡೋಗ್ಬೇಕು. ಆ ತರ ಇರ್ಬೇಕು ನಮ್ಮ ಆರಾಧನೆ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆ ತರ ಇರ್ಬೇಕು. ಆ ತರ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಾವು ಜಯ ಹೊಂದಕ್ಕಾಗೋದು. ಆ ತರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಜಯ ಹೊಂದಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೇಳುವಾಗಲೇ ಅನೇಕ ಜನರನ್ನ ದೇವರು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. ಖಂಡಿತವಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ, ದೇವರು ಮುಟ್ಟುವಾಗ ಹಂಗೆ ನಿಂತ್ಕೋಬೇಡ್ರಿ. ದೇವರು ಮುಟ್ಟಿ ನಿಮ್ಮನ್ನ ಯಾವ ತರ ನಿಮ್ಮನ್ನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೋ ಆ ತರ ನೀವು ಬಿಟ್ಟುಕೊಡಿ. ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ದೇವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತುಂಬಿಸ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಂಡಲ ಕೊಲ್ಲಾದ ಸೇನೆಗಳು ಬೇರಿಂದ ಸಾಮಲಾಕಿಡು ಬೇರುವೆ. ಮಂಡಲ ಕೊಲ್ಲಾದ
ஹல்லேலூயா. கரங்களை மேலே எடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக. வருக மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உலகமெல்லாம் மீட்டடைய உன் ஜீவன் தந்தேரையா. உலகமெல்லாம் மீட்டடைய உன் ஜீவன் தந்தேரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே. பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. சாவமெல்லாம் போற்றிடவே உள்ளத்தை காக்கினீரே. சாவமெல்லாம் போற்றிடவே உள்ளத்தை காக்கினீரே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கம் சுமந்தீரையா. என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கம் சுமந்தீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. நோய்களெல்லாம் நீக்கிறவே காயங்கள் பட்டீரையா. நோய்களெல்லாம் நீக்கிறவே காயங்கள் பட்டீரையா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக. வருக மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. 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 மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே.
ஹalleluya வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஓரி பாபா பாபா ரக்கா வரா வரா சந்தர வரா ஓரி சரர வரா 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 வரி மத வரா வரா சந்தர வரா வரா சரரி கர வரா வரா ஓரி பாபா பாபா வரா 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 கர வரா வரா ஓரி சந்தர வரா 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 ஓரி சந்தர வரா வரா சரர கர வரா ஓரி சரர வரா 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 ஓரி சரர வரா வரா நன்றி 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 ஆவியானவரே கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே ஓ தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே வல்லமை வல்லமை ஆவியே என்னை கனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை கனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடோ பரிசுத்த ஆவியே பரமனிதான் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அடலாக்கியோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ என்னை அடலாக்கியோ நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா யூத ராஜ சிங்கமே நீ இறங்கி வந்ததற்காக நன்றி 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 அப்பா பிள்ளைகளை நீ நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ராஜா நன்றி சுவாமி எத்தனையோ பிள்ளைகளை நீர் அபிஷேகத்தினால் நிரப்பியதற்காக நன்றி ராஜா இனி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தன் மானசத்தில் ஜெபிக்க மாட்டார்கள் ஐயா அந்த ஜெபம் ஒவ்வொருதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே இனி நீர் ஜெபத்தை செய்ய போகிறீர் ஐயா இனி நீர் வல்லமையா அந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போறீங்க ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அப்படி நீர் பயன்படுத்தும் போது பெருமை எனும் ஆண்டவரே தகப்பனே அந்த வலையில பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தாழ்மை குணத்தை கொடுங்கப்பா தாழ்மை குணத்தை கொடுங்கப்பா பொறுமையை கொடுங்கப்பா நல் குணவதிகளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா உடைய கரம் எப்பொழுதும் பிள்ளைகள் மீது இருக்கட்டும் குடும்பங்களின் மீது இருக்கட்டும் சபை மீது இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் தகப்பனே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமென். ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும்
எல்லா ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உடைய உதவி யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு வாரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதே சுவாமி, என்றென்றும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஆமென். கீர்த்தனை 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலப்புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்களுக்கு ஒரு பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாவாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுற்று வருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 23. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நாங்கள் தாட்சி அடையும். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். அவர் எங்கள் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர். உமது தோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியம் ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும். நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ನಮ್ಮ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಬ್ಲಾಕ್ ಮ್ಯಾಜಿಕ್ ಅಂತಾರಲ್ಲ, ಬಿಲ್ಲಿ ಶೂನ್ಯ ಮಂತ್ರ, ಅದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕತ್ಲೆನೆ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಬೆಳಕಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆ ಕೂಡ ಅವ್ರು ಇರುವಾಗ ಬೆಳಕು ಬರುತ್ತಂತೆ ಅದನ್ನ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಯಾರೇ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಕಾಲನೇ. ಆದ್ರೆ ಜಯ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾ? ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ. ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಿಗೆ ಜಯ ಯಾವತ್ತೂ ಸಿಗಲ್ಲ. ಅದು ಎಳ್ಕೊಂಡು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ಏನೇ ಬರಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ನಿಲ್ಲಿಸೋದು ಬೇಡ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆನಲ್ಲೇ ಇರೋ ದೇವರು. ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಮಗಳಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಲ್ವಾ? ಅದರಿಂದ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನಾವು ದೇವ್ರ ಜೊತೆನಲ್ಲೇ ಇರೋಣ. ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, ದೇವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿ ಇದ್ರೇನೆ ನಮಗೆ ಸೇಫ್ಟಿ. ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಹೋದ್ರೆ ನಮಗೆ ಸೇಫ್ಟಿ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಸೇಫ್ಟಿ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ಯಾವಾಗಲೂ ದೇವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿ ಇರ್ರಿ, ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ರಿ. ದೇವರನ್ನ ಯಾವತ್ತೂ ಆರಾಧನೆ ಮಾಡ್ರಿ. ಅವ್ರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾದ ಒಂದು ಬಾಳನ್ನು ಬಾಳೋದು ನಾವು ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕೂಡ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಎಂಥವ್ರಾಗಿರ್ತೀವಿ? ಧನ್ಯರಾಗಿರ್ತೀವಿ, ಭಾಗ್ಯವಂತರಾಗಿರ್ತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು 4 ವಚನ ನಾವು ನೋಡೋಣ. ಏನು ಅಂತ ಅಂದ್ರೆ, ದೇವ್ರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾವು ಒಡವೆ ಹಾಕೊಂಬೋದಾ ಬೇಡವಾ? ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಒಡವೆ ಹಾಕೊಳ್ಳೋದ್ರೆ ಪಾಪ, ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದು ಅಂತ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ವಾ? ಮಾಡ್ತಾರ ಇಲ್ವಾ? ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಲಂಕಾರವನ್ನು ದೇವರು ಯಾವತ್ತೂ ನೋಡಲ್ಲ. ಒಳಗಡೆ ನಮ್ಮ ಆತ್ಮದ ಅಲಂಕಾರನೇ ದೇವರು ನೋಡೋದು. ಅದರಲ್ಲಿ ಏನು ಕೆಟ್ಟ ಕಿರಿಯಗಳಿದೆ ಅದನ್ನೇ ದೇವರು ನೋಡೋದು. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಶರೀರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ನಮ್ಮ ಆತ್ಮನೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ, ಇಲ್ಲ ಒಂದು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಆವಿ ದೇವರು ಕೊಟ್ಟ ಅವ್ರ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅದು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದರಿಂದ ಅನೇಕ ತಪ್ಪಾದ ಉಪದೇಶಗಳು ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ಆದ್ರೆ ಯಾರೇ ಏನೇ ಮಾತಾಡಿದ್ರು, ನಾನೇ ಮಾತಾಡಿದ್ರು ಕೂಡ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಆ ವಚನ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ, ದೇವ್ರು ಆ ವಚನ ಹೇಳಿದಾರ ಇಲ್ವಾ ಅಂತ ನೀವು ನೋಡ್ಬೇಕು. ಆ ವಚನದಂತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ, ವಚನದಂತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ ಅಂತ ನೀವು ನೋಡ್ಬೇಕು. ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು. ಅನೇಕ ಕಳ್ಳ ಬೋಧಕಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ದೇವರು ನಮ್ಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮು ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಅಬ್ರಹಾಮ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಅಬ್ರಹಾಮ್ ಯಾರು? ದೇವರ ಜೊತೆನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ ಮನುಷ್ಯ ಅಲ್ವಾ? ದೇವರು ಅವನ್ನ ಏನಂತ ಹೇಳಿದ್ರು? ಫ್ರೆಂಡ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்ரஹாம்னா தேவரு ஃப்ரெண்ட், என் நண்பன். நான் என்ன பண்ண போறேனோ அதை என் நண்பனுக்கு நான் சொல்லாம செய்வேனா? ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿರೋ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ನಾನು ಹೇಳಿದಿರೋ ಮಾಡ್ತೀನಾ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದೊಂದು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದನ್ನ ಮುಂದೆನೆ ಅಬ್ರಹಾಮನ್ಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಅದನ್ನ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ಅಂತ ಒಂದು ಮನುಷ್ಯ ಸಾರಾಳಿಗೆ ಮಗುನೇ ಇರ್ಲಿಲ್ಲ. ಆ ಮಗು ಹುಟ್ಟಬೇಕಾದ್ರೆ ಅವಳಿಗೆ ತುಂಬಾ ವಯಸ್ಸಾಗ್ಬಿಟ್ಟಿತ್ತು. ಆ ಮಗು ದೊಡ್ಡದಾಗ್ತಾ ಆಗ್ತಾ ಆಗ್ತಾ ಅವರು ತೀರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾಳೆ. ಸಾರಾಳು ತೀರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾಳೆ. ಅವಾಗ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಗಸ್ರು ಇಲ್ಲ, ಸಾರಾಳು ಒಬ್ಳೆ ಇದ್ದಿದ್ದು. ಈ ಕಡೆ ಒಂದು ತಾಯಿಯಾಗಿ, ಈ ಕಡೆ ಒಂದು ಹೆಂಡತಿಯಾಗಿ ಇದ್ರು. ಈಗ ಇಬ್ಬರನ್ನು ಗಂಡಸರು ಅವ್ರಿಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಅವಾಗ ಅಬ್ರಹಾಮ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಈ ಸಾಕಣಿಗೆ ಹೆಣ್ಣು ನೋಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸದವರು ಅನೇಕ ಜನರು ಇದ್ರು. ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕೆಲಸದವ್ರನ್ನ ಯಜಮಾನನು ಪ್ರೀತಿಸೋದಿಲ್ಲ. ಯಾಕೆ ಪ್ರೀತಿಸೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಎಲ್ಲರೂ ನಿಜವಾದ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗುಣ ಇರೋರು, ನಿಯತ್ತಿರೋರು ಎಲ್ಲಾರು ಇರಲ್ಲ. ಅದ್ರಲ್ಲಿ ಕೆಲವರು ಮಾತ್ರ ತನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ ನಿಯತ್ತಾಗಿರೋರು ಇರ್ತಾರೆ, ಒಳ್ಳೆದೇ ಮಾಡೋರು ಇರ್ತಾರೆ ತನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ. ಅಂತದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಅವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಒಂದು ಮನುಷ್ಯರನ್ನ ಆರಿಸ್ಕೊಂಡು ಅವರು ಅವ್ರ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ, 24ರಲ್ಲಿ ಆದಿಯಾಗಮಂ 24ರಲ್ಲಿ 3:4 ಯಾರಾದ್ರೂ ಓದಿ. ಅಬ್ರಹಾಮು ಅವ್ರ ಕೆಲಸದವ್ರ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ? ನಾನು ವಾಸವಾಗಿರುವ ಕಾನಾನ್ಯರಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಮಗನಿಗೋಸ್ಕರ ಹೆಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ. ನೋಡ್ರಿ, ಅವರು ಕಾನಾನ್ ದೇಶದಿಂದ ದೇವರು ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರ ಇಲ್ವಾ? ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ದೇವರು ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟಾಗ ದೇವರು ಯಾರಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಬ್ರಹಾಮನ್ಗೆ. ಆದ್ರೆ ಕೂಡ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ದ? ಆ ದೇವರ ಮಾತಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟು ತನ್ನ ಸ್ವಂತ ಬಂತ ಎಲ್ಲ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ದೇವರು ತೋರಿಸಿದ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ. ಇವಾಗ ಮಗನಿಗೆ ಹೆಣ್ಣು ನೋಡ್ಬೇಕು. ದೇವರು ತೋರಿಸಿದ ದೇಶದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಅವನು ಕುಟುಂಬ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವಾಗ ಇವನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ದೇವರು ಅವನಿಗೆ ಹೆಂಗೆ ಹೆಣ್ಣನ್ನು ಹುಡುಕಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅವಾಗ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಕಾನಾನ್ಯ ದೇಶವಾಗಿರೋ ನನ್ನ ದೇಶಕ್ಕೆ ನೀವು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ಅವಾಗ ಎಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ? ಯಾಕಂದ್ರೆ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ, ನೀ ಎನ್ ದೇಶಕ್ಕೆ ಓದ್ಮ ನನ್ನ ಸ್ವದೇಶಕ್ಕೂ ನನ್ನ ಬಂಧುಗಳ ಬಳಿಗೂ ಹೋಗಿ ಅವರಲ್ಲೇ ನನ್ನ ಮಗನಾದ ಈಸಾಕನಿಗೆ ಹೆಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಹಾಗೆ ಕೊಳ್ಳದಂತೆ ಎಂಬುದಕ್ಕೆ ನೀನು ನನ್ನ ತೊಡೆಯ ಕೆಳಗೆ ಕೈ ಇಟ್ಟು ಭೂಪರಲೋಕಗಳ ದೇವರಾಗಿರುವ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದನು. ನೋಡಿದ್ರ, ಅವಾಗ ಅಬ್ರಹಾಮ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ನಾನು ನನ್ನ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ನೀನು ಹೋಗಿ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಹೆಣ್ಣು ನೋಡ್ಬೇಡ, ನನ್ನ ಊರಿಗೆ ಹೋಗು, ನನ್ನ ಸ್ವಂತದವ್ರು ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ ಆ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀನು ನನ್ನ ಮಗನಿಗೆ ಹೆಣ್ಣು ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವಳಿಗೆ ಏನೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. ಕಿವಿಗೆ ಓಲೆನೋ ಜುಮ್ಕಿನೋ, ಕೈಗೆ ಅವಾಗೆಲ್ಲ ಕಟಕ ಅಂತ ಬರ್ತಾ ಇತ್ತು, ಅದನ್ನು ಮತ್ತೆ ಏನೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಮೂಗ್ಬಟ್ಟು ಕೂಡ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೂಡ ತಮಿಳಲ್ಲಿ ಕೂಡ ಮೂಗ್ಬಟ್ಟು ಅನ್ನೋದಿಲ್ಲ. ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಮೂಗ್ಬಟ್ಟು ಅಂತ ಇದೆ. ಯಾರಾದ್ರೂ ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಇದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. ಅದರಲ್ಲಿ ಆ ಕೆಲಸದವ್ರ ಹತ್ರ ಅಬ್ರಹಾಮ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ತನಗೆ ಸೊಸೆಯಾಗಿ ಬರೋವಳಿಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಅವ್ರು ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ದಾರೆ.
ಅಬ್ರಹಾಮ್ ದೇವರ ಜೊತೆನಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದ ಮನುಷ್ಯ, ಅವ್ರ ಫ್ರೆಂಡು ಅಂತ ಹೇಳಿದ ಮನುಷ್ಯ. ಅವಾಗ ಅವರು ತನಗೆ ಬರೋ ಒಂದು ಸೊಸೆಗೆ ಅವ್ರು ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವಾಗ ಒಡವೆ ಹಾಕೊಳ್ಳೋದು ಒಳ್ಳೇದಾ ಕೆಟ್ಟದಾ ಅಂತ ಇವಾಗ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು. ಅಬ್ರಹಾಮ ಜೊತೆನಲ್ಲಿ ದೇವ್ರು ಅದಕ್ಕೆ ಕೆಟ್ಟದಾಗಿದ್ದಿದ್ರೆ ಅಬ್ರಹಾಮ್ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ರ, ನೀನು ಸೊಸೆಗೆ ಅದನ್ನ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ಬೇಡ, ಅವಳು ಯಾವಾಗ್ಲೂ ಕಿವಿನಲ್ಲಿ ಕತ್ತಲ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ದ್ರ ಹಂಗೆ ಇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಾಗಿತ್ತ, ಒಳ್ಳೆ ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಾಗಿತ್ತ? ಇಲ್ಲ. ಅನೇಕ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಎಂತೆಂಥದ್ದು ವಾಕ್ಯಗಳು ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾನು ಎತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ, ಅದನ್ನ ಇನ್ನೂ ಓದೋಣ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ಅವನು ಕೆಲಸದವನು ಎಷ್ಟು ಒಂದು ದೇವರು ನಂಬಿಕೆ ಇರೋನು ಅಂತ ಅಂದ್ರೆ, ಅವನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ನೋಡ್ರಿ, ಆ ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ಯಜಮಾನನು ಅಬ್ರಹಾಮನು ಏನೇನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ನೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ಕೊಂಡು ಅವನು ಎತ್ಕೊಂಡು ಹೋದ. 10 ಒಂಟೆಯನ್ನು ಕೂಡ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಒಂಟೆಗೆ ಏನಾದ್ರೂ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಅಷ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ. ನಾವೇನೋ ಸುರತ ಇವಾಗ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ನಮ್ಮ ಕಾರ್ ಇದ್ರೆ ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಇಲ್ಲ ಟ್ಯಾಕ್ಸಿನಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಅವಾಗೆಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಇರ್ಲಿಲ್ಲ. ಒಂಟೆನಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಿಲ್ಲ, ಕುದುರೆನಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಿಲ್ಲ, ಕತ್ತೆನಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ವಾ, ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೇಕು. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ಅವಾಗ 10 ಒಂಟೆ ಅವನು, ಅದು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 24 ಪೂರ್ತಿ ಓದ್ ನೋಡ್ರಿ. ಅವಾಗ ಅವನು 10 ಒಂಟೆಯನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಅವಾಗ ಅವನು ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, ನಾನು ಆ ಹುಡುಗಿನ ಹೆಂಗೆ ನಾನು ಪರಿಚಯ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋದು, ನನ್ಗೆ ಹೆಂಗೆ ಆ ಹುಡುಗಿನ ನಾನು ನೋಡೋದು ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಹುಡುಗಿನ ಚಿಕ್ಕದ್ರಿಂದ ನಾನು ನೋಡಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ರವೆಕಾಳನ್ನ ನಾನು ನೋಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ ಸೊಸೆಯಾಗಿ ಬರೋ ಒಂದು ಹುಡುಗಿನ ನೀವೇ ನನಗೆ ತೋರಿಸ್ಬೇಕು. ಅವಾಗ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ನೀರು ತೊರುವೆ ಅಂತಂದ್ರೆ ಅವಾಗೆಲ್ಲ ಚಿಕ್ಕದಾಗಿ ಇಷ್ಟಾಗ್ಲ ದೊಡ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ನೀರು ಎತ್ಕೊಳ್ಳೋರು, ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಆದ್ಮೇಲೆ ಕಲ್ಲು ಮುಚ್ಚಿಬಿಡೋರು. ಆ ತರ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. ಅಲ್ಲಿ ಯಾವ ಹೆಣ್ಣು ನಿಮ್ಗೆ ಕುಡಿಯಕ್ಕೆ ನೀರು ಕೊಡ್ತೀನಿ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನೀವು ಒಂಟೆಗಳಿಗೆಲ್ಲ ನಾನು ನೀರು ನಮ್ಗೆ ಎಡ್ತು ಕುಡುಕ್ರೆ ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾರೋ ಅವಳೇ ನನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ ಸೊಸೆಯಾಗಿ ಬರೋದು ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ. ಆವಾಗ ಎಷ್ಟೋ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬರ್ತಾರೆ. ಅಷ್ಟು ಹೆಣ್ಮಕ್ಳು ಕೂಡ ಯಾರು ಇವಳನ್ನ ಕ್ಯಾರೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನೀರ್ ಬೇಕಂತಾನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ರವೆಕಾಳು ಮಾತ್ರ ಬಂದು ಆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಅದನ್ನಲ್ಲಿ ಫುಲ್ ಹೇಳಿದ. ಅಷ್ಟು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿರೋಳಂತೆ ರವೆಕಾಳು, ಅಷ್ಟು ಅಂದವಾಗಿರೋಳಂತೆ. ಆ ಕೆಲ್ಸದವ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಅಂದ ಚಂದ ಇರೋ ಹುಡುಗಿ ಅಂತೆ. ಅವಾಗ ಅವಳು ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ನೀರ್ ಬೇಕಾ, ನಾನು ನೀರ್ ಕೊಡ್ಲಾ ಅಂತ ನೀರ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನೀವು ಒಂಟೆಗೂ ಕೂಡ ನಾನು ನೀರ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ 10 ಒಂಟೆಗೆ ನೀರ್ ಎತ್ತಿ ಹಾಕ್ಬೇಕಾದ್ರೆ ಅವಳು ಸೊಂಟ ಏನಾಗಿರುತ್ತೆ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, 10 ಒಂಟೆಗೆನು ಕೂಡ ಅವಳು ನೀರ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಹೇಳ್ತಾಳೆ, ನೀ ರಾತ್ರಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದೆ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂಟೆಗೂ ಜಾಗ ಇದೆ, ನಿಮ್ಗೂ ಜಾಗ ಇದೆ, ನಮ್ಮ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದೆ, ಬನ್ರಿ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಆವಾಗ ಇವರಿಗೆ ಗ್ಯಾರಂಟಿ ಆಯ್ತು, ಇವಳೇ ನಮ್ಮ ಯಜಮಾನನ್ಗೆ ದೇವ್ರು ತೋರಿಸಿರೋ ಹೆಣ್ಣು ಅಂತ ಹೇಳಿ ಅಬ್ರಹಾಮನ್ನು ಕೊಟ್ಟಿರೋ ಆ ಓಳೆ ಚುಮ್ಕಿನೂ ಕೂಡ, ಆ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಕನು ಕೂಡ ಅವಳಿಗೆ ಕೊಡ್ತಾನೆ. ಹಾಕೋ ಅಂತ, ನಿಮ್ಮ ಮಾವ ಕೊಟ್ಟು ಕಳ್ಸಿದ್ದಾರೆ ನಿಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿ ಹಾಕೋ ಹೇಳ್ತಾರೆ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ, ಅವಳು ಮನೆಗೆ ಅವಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾಳೆ. ಬಂದಾಗ 30ನೇ ವಚನ ಓದ್ರಿ, ಅದ್ರಲ್ಲೇ 30 ಓದ್ರಿ. ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕರಲ್ಲಿ 30. ಅವನು ತನ್ನ ತಂಗಿಯ ಮೇಲೆ ಇದ್ದ ಮೂಗುತಿಯನ್ನು, மூகுத்தி கன்னடದಲ್ಲಿ ಇದೆಯಾ? மூகுத்தி மூக்குத்தி போட்டா என்ன சொல்றாங்க, பள்ளிக்கு போட்டதுன்றாங்க. அது சில பெண்கள் அந்த மாதிரி குணமா இருக்கிறாங்க. அவங்க என்ன மேல அலங்காரம் பண்ணினே உள்ள கெட்ட குணத்தை வைக்க கூடாதுன்னு தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அநேக பேர் என்னன்னு சொல்றாங்க, அது தவறான முறையில சொல்றாங்க. அப்ப நான் கூட தான் மூக்குத்தி போட்டு இருக்கிறேன், நகை போட்டு, நான் கூட லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வர சபைக்கு. அப்ப என்னைக்குன்னா நீங்க என்ன கெட்டதா எதனா பாத்துருக்கீங்களா? இத்தனை வருஷத்துல நீங்க என்ன கெட்டதா எதனா பாத்துருக்கீங்களா? கெட்ட குணத்தினால எதனா பாத்துருக்கீங்களா? இல்ல. அப்போ பாருங்க, நம்ம எதை போட்டாலும் எதை போடலனாலும் நம்ம குணம் நல்லதா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். நம்ம அதுக்காக போடாதவங்கள கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேவலப்படுத்தி பேசக்கூடாது. அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க இஷ்டம். நீ போட்டாலும் போடு, போட்டவங்களை பார்த்து போடாதவங்க கேலி பண்ணாதீங்க, போட்டவங்களை பார்த்து போடாதவங்க கேலி பண்ணாதீங்க. இப்படி நம்ம பண்ணாது இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளுடைய நல்ல ஒரு குணத்தை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. அப்ப பாருங்க, இதுல அவங்க என்ன போட்டுட்டு இருக்கிறாங்களா, மூக்குத்தியும்
ಕಾದಲಿಯು ಬಳೆಗಳನ್ನು ಹಾ. ನೋಡಿ ಆ ಮನುಷ್ಯನು ನನ್ನ ಸಂಗಡ ಹೀಗೆ ಮಾತಾಡಿದನೆಂದು ತಂಗಿ ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಬುಗ್ಗೆಯ ಹತ್ತಿರ ಒಂಟೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ ಓಡಿ ಬಂದನು. ಬಂದಾಗ ಅವನಿಗೆ, ಯೆಹೋವನ ದಯೆಯನ್ನು ಹೊಂದಿದವನೇ, ಹೊರಕ್ಕೆ ಬಾ, ಯಾಕೆ ಹೊರಗೆ ನಿಂತಿರುತ್ತಿ? ನಿನಗೋಸ್ಕರ ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಒಂಟೆಗಳಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ನೋಡಿದ್ರ ಅಬ್ರಹಾಂ ಏನ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ದಾರೆ? ಮೂಗ್ಬಟ್ಟು, ಕಿವಿ, ಕೈಗೆ ಬಲೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವಳು ಬೇಡ ನಾನು ಹಾಕೊಳ್ಳಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ಲ. ಅವಳು ತಕ್ಷಣ ಮಾವ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದಿದ ಮೇಲೆ ಮಾವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ, ಅಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೂರದಿಂದ ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದಾರಲ್ಲ ಅಂತ ಅವಳು ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವಳು ಹಾಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಆದ್ರೆ ನೀವು ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವಳು ಅಷ್ಟೊಂದು ಗುಣವತಿ ಅಂತ ಆ ಕೆಲಸದವಳು ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಅಷ್ಟು ಗುಣವತಿ, ಅಷ್ಟು ರೂಪವತಿ ಅಂತೆ ಅವಳು. ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ರೂಪ ಇದ್ರೆ ಸಾಕು, ಎಣ್ಣಪ್ಪಾರ್, ಎನ್ ಅಳಗಪ್ಪಾರ್, ಎನ್ ಪಿಂಡಲಪ್ಪಾರ್, ಎನ್ ಮುಡಿಯಪ್ಪಾರ್ ಅಂತಾರೆ. ಅವಾಗ ನೋಡ್ರಿ ಆ ತರ ಗುಣಗಳು ಇವಾಗ ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಇದೆ ಅಲ್ವಾ? ಸೆಲ್ಫಿಸ್ಟ್ என்ன எனக்கு மாத்திரம் நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும். செல்ஃபிஷ்னா இன்னொன்னு கூட இருக்குது. கையில போன் இருக்குல்ல, எவ்வளவு பேரு போனை வச்சுக்கிட்டு பிடிக்கிறீங்களா இல்லையா? அப்ப எப்படி எல்லாம் போஸ்ட் கொடுப்பீங்க? இல்லையா? இப்படி எல்லாம் கொடுப்பீங்க. ஆனா அந்த காலத்து பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தில்ல. எப்படி இருந்தாலும் அவ்வளவு நகைகளை அவள் போட்டுக் கொண்டாலும் அவளுடைய குணம் மாறவில்லை. அவ குணம் எப்படி இருந்தது? அந்த வேலைக்காரன் என்று கூட பார்க்காமல் அவ என்ன பண்ணா, அந்த வேலைக்காரனுக்கு தண்ணி கொடுத்தா. அந்த ஒட்டகங்கள் 10 ஒட்டகங்கள், அந்த 10 ஒட்டகங்களுக்கு கூட அவ தண்ணீர் கொண்டு கொடுத்தா. அது மாத்திரம் இல்ல, அவங்களை கூட்டிட்டு போய் தன் அண்ணனாகிய அவனுக்கு பரிச்சயம் பண்ணி அவங்க வீட்டுல தங்குறதுக்கு இடத்தை கொடுத்து. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேலைக்காரனோட அப்ரஹாம் வீட்டுக்கு அவன் போறான். அவன் கூட்டிட்டு போவான். வா எங்க எஜமானன் வீட்டுக்கு, எங்க எஜமானன், சின்ன எஜமான திருமணம் செஞ்சு கொள்ள அப்படின்ட்டு. அப்போ அவங்க எல்லாம் பேசி அவங்க அனுப்புறாங்க திருமணம் பண்றதுக்கு. அப்போ ஒரு திருமணம் பண்ண போற பெண் எப்படி இருப்பா? கழுத்துல காதுல எதுவும் போட்டுக்காம இருந்தாக்கா அங்க வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்குது சொல்லுவாங்களா இல்லையா? கல்யாண பொண்ணுக்கே ஒரு சிறப்பு இருக்குது. அன்னைக்கு பண்ற அலங்காரம் தான் அவங்களுக்கு. அப்புறமா அந்த அலங்காரம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு அந்த அலங்காரம். அந்த அலங்காரத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை அப்படியே வச்சிருக்கிறது தப்பு இல்லையா? அதனால வந்துட்டுமா தேன் பூச்சி வந்துருக்கு பாருமா. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಅದ್ರ ಮೇಲೆ ಕಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಇವಾಗ ಇನ್ನೊಂದು ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. ಏಸಾಯ ಪುಸ್ತಕ. ಹೊಸ ಒಡன்பಡಿಕೆನಲ್ಲೂ ತೋರಿಸ್ತೀನಿ, ಹಳೆ ಒಡன்பಡಿಕೆನಲ್ಲೂ ನೋಡೋಣ. ಹೊಸ ಒಡன்பಡಿಕೆನಲ್ಲಿ ಕೂಡ ಇದೆಯಮ್ಮ, ಏಸಪ್ಪ ಆ ಥರ ಹೇಳಿಲ್ವೇ ಅಂತ ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. ಹೊಸ ಒಡன்பಡಿಕೆನಲ್ಲಿ ಕೂಡ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ನೋಡೋಣ. ಏಸಾಯ 61ರಲ್ಲಿ 10 ಯಾರಾದ್ರೆ ಇತ್ತು? ಏಸಾಯ 61ರಲ್ಲಿ 10. ನಾನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಪರಮಾನಂದ ಪಡುವೆನು, ನನ್ನ ಆತ್ಮವು ನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಹಿಗ್ಗುವುದು. ವರನು ಬಾಸಿಂಗವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆಯೂ ಮಧುವು ತನ್ನನ್ನು ಆಭರಣಗಳಿಂದ ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೂ ಆತನು ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊದಿಸಿ ಧರ್ಮವೆಂಬ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ತೊಡಿಸಿದಾನಲ್ಲ. ನೋಡ್ದಾ ಹಾಕಿದಾರ ಒಡವೆ, ಇಲ್ಲಿ ಚಿನ್ನದ ಒಡವೆ ಹಾಕಿದಾರ. ಮನವಾಳನು, ಮದುವೆ ಹೆಣ್ಣು, ಮದುವೆ ಗಂಡು, ಹಳೆ ಒಡன்பಡಿಕೆ ಇದು ಹಾಕಿದಾರ. ದೇವರೇ ಈ ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. ತರಿಸಿರೋಂಗೆ ಮದುವೆ ಹೆಣ್ಣು, ಮದುವೆ ಗಂಡು ಒಡವೆಗಳನ್ನು ತರಿಸಿರಂಗೆ ಅಂತ ಹಾಕಿದ್ಯಾ? ಇದು ಪಿತನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆದಿರೋದು.
ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ ಮೇಲೆ ನಡೆದಿರೋದು ಏನಂತ ನೋಡೋಣ. ಲೂಕ ಪುಸ್ತಕ 15:22. ಲೂಕ ಪುಸ್ತಕ ಇನ್ನು ನಾನು ನಿನ್ನ ಮಗನೆನಿಸಿ ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲು ತಂದೆಯು ತನ್ನ ಆಳುಗಳಿಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ತಟ್ಟನೆ ತಂದು ಇವನಿಗೆ ಕೊಡಿಸಿರಿ. ಇವನ ಕೈಗೆ ಉಂಗುರವನ್ನು ಇಡಿರಿ, ಕಾಲ್ಗಳಿಗೆ ಜೋಡು ಮೇಡಿಸಿರಿ. ಆಮೇನ್. ಅವಾಗ ಇಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಸ್ತಿ ಇರೋ ತಂದೆ, ಇಬ್ರು ಗಂಡು ಮಕ್ಕಳು. ಆ ಇಬ್ರು ಗಂಡು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ದೊಡ್ಡವನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು, ಚಿಕ್ಕವನು ಸ್ವಲ್ಪ ಕೆಟ್ಟ ದಾರಿ ಹಿಡಿದು ಬಿಟ್ಟಿರ್ತಾನೆ. ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತಂದೆ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, ನನ್ಗೆ ಆಸ್ತಿಯನ್ನು ಪಾಲ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಡು, ನಾನು ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಬರ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ. ಅವ್ರ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಬ್ಬರಿಗೂ ಆಸ್ತಿನ ಪಾಲ್ ಮಾಡಿ ದೊಡ್ಡವನಿಗೆ ಅರ್ಧ, ಇವನು ಚಿಕ್ಕವನಿಗೆ ಅರ್ಧ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಇವನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಫ್ರೆಂಡ್ಗಳ ಜೊತೆನಲ್ಲಿ ಸೇರಿ ಎಲ್ಲಾ ಹಾಳು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಕೊನೆಯದಾಗಿ ಅವನ ಹೊಟ್ಟೆಗೆ ಊಟ ಇಲ್ದಿರುವಾಗ ಫ್ರೆಂಡ್ಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಅವನು ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಸೇರ್ಕೊಳ್ತಾನೆ. ಅವ್ರು ಸರಿಯಾಗಿ ಊಟನೇ ಕೊಡಲ್ಲ. ಹಂದಿಗಳನ್ನ ಮೇಯಿಸೋ ಕೆಲಸ ಅವನಿಗೆ. ಹಂದಿಗಳನ್ನ ಅವನು ಮೇಯಿಸ್ತಾ ಇರುವಾಗ ಅವನ ಹೊಟ್ಟೆ ತಡೆಯಕ್ ಆಗದಿರ ಹಂದಿಗಳಿಗೆ ತೌಡು ಅಂತಾರಲ್ಲ, ಅದೇನ್ ಹೇಳೋದು, ಇದು ಭತ್ತದು ಇದು ಇರುತ್ತಲ್ಲ, ತೌಡು, ಅದನ್ನ ಹಂದಿಗಳಿಗೆ ಹಾಕಕ್ ಹೋದ್ರೆ ಅದನ್ನ ಎತ್ತಿ ತಿನ್ನಂತೆ ಅವನು. ಅವಾಗ ಅದನ್ನ ತಿನ್ನುವಾಗ ಅವನು ಅನ್ಕೊಂಡಂತೆ, ನನ್ನ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕೆಲಸದವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಊಟ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನ್ ಯಾಕೆ ಈ ಹಂದಿ ತಿನ್ನೋ ಊಟವನ್ನು ನಾನು ತಿನ್ನಬೇಕು, ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ನನ್ನ ತಂದೆ ಹತ್ರಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಅವನು ಆ ಮನೆಗೆ, ತಂದೆ ಮನೆಗೆ ಹುಡುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಅವಾಗ ತಂದೆ ಅವನ್ನ ನೋಡಿ ಅವನಿಗೆ ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. ತಂದೆ ಪ್ರೀತಿ ಎಂತದು ಅಂತ ಅಂದ್ರೆ ಆ ಮಗನನ್ನ ನೋಡುವಾಗ ಕಣ್ಣೀರಿಡ್ತಾನೆ. ನನ್ನ ಮಗ ವಾಪಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟ, ನನ್ನ ಮಗ ಮತ್ತೆ ನನ್ನ ಹತ್ರ ವಾಪಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕೆಲಸದವ್ರಿಗೆಲ್ಲ ಹೇಳಿ ಒಳ್ಳೆ ಊಟವನ್ನು ರೆಡಿ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕ್ತಾನೆ, ಕಾಸ್ಟ್ಲಿ ಬಟ್ಟೆ. ಇವತ್ತು ಹೆಂಗ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆನೆ ಹಾಕ್ಬೇಡ್ದು ಅಂತ. ಆದ್ರೆ ಗಂಡಸ್ರು ಹೆಂಗಿರ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಶೂಟು ಕೋಟು ಟೈ ಕಟ್ಕೊಂಡು, ಚೆನ್ನಾಗಿ ಬೆಲ್ಟ್ ಕಟ್ಕೊಂಡು, ಚೆನ್ನಾಗಿ ಡೈ ಹೊಡ್ಕೊಂಡು ಹಂಗ್ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಹೆಂಗಸನ್ನ ಹೆಂಗಿಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅದು ಹಾಕ್ಬೇಡ, ಇದು ಹಾಕ್ಬೇಡ, ಒಳ್ಳೆ ಸೀರೆ ಉಡ್ಬೇಡ ಅಂತ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಆ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಸ್ಟ್ಲಿ ಇರೋ ಬಟ್ಟೆನ ನನ್ನ ಮಗನಿಗೆ ತೊಡಿಸಿ, ಅದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಕೈಗೆ ಉಂಗ್ರ ಕೊಡ್ಸಿ, ಉಂಗ್ರವನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಉಂಗ್ರ ಹಾಕಿದ್ರೆ ಬೆಳ್ಳಿ ಹಾಕ್ತಾರ, ಬಂಗಾರನೇ, ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಸಾಹುಕಾರ, ಬಂಗಾರನೇ ಹಾಕಿರ್ತಾನೆ. ಬಂಗಾರ ಉಂಗ್ರ ಅವಳಿಗೆ ಹಾಕಿರ್ತಾನೆ. ಕಾಲಿಗೆ ಅವನು ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಕೊಟ್ಟು, ಆ ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಕೂಡ ಕಾಸ್ಟ್ಲಿ ಚಪ್ಪಲಿಯನ್ನು ತರಿಸಿ ಆ ಕಾಲಿಗೆ ಕೂಡ ಆ ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಅವಾಗ ಇದರಿಂದ ಹಳೆ ಒಡನ್ಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬಂಗಾರ ಅಂತ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಮತ್ತೆ ಹೊಸ ಒಡನ್ಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಅವ್ರಿಗೆ ಏನಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಬಂಗಾರವಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಂಗಾರ ಉಂಗುರವನ್ನು ಆ ಮಗನಿಗೆ ಹಾಕಿರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ವೆಲಿಪಡಿತನ ವಿಶೇಷದಲ್ಲಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂಗಾರದ ಮೇಲೆ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟೆ ದೇವರು ಈ ಭೂಮಿನಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ನಮ್ಗೆ ಬಂಗಾರನೇ ಬೇಡ ಅಂತ ದೇವರು ಅನ್ಕೊಂಡಿದ್ರೆ ಬಂಗಾರನೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಮಾಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಏನಕ್ಕೆ ಬಂಗಾರ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಅದೇ ನೋಡ್ರಿ, ವೆಲಿಪಡಿತನ ವಿಶೇಷದಲ್ಲಿ ದೇವರು ಹೆಂಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಆ ಪರಲೋಕ ಯಾವ ತರ ಇರುತ್ತೆ ಅಂತ ಅನೇಕ ಜನರು ಹೇಳಿದ್ರೆ ನಂಬಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನ್ ದೇವ್ರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡೋಣ. ನೋಡ್ರಿ, ವೆಲಿಪಡಿತನ ವಿಶೇಷ 21 18 ಯಾರಾದ್ರೆ ಇರ್ತೀವಿ. ಪ್ರಕಾರವು ಸೂರ್ಯಕಾಂತ ಶಿಲೆಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. ಪಟ್ಟಣವು ಶುದ್ಧ ಗಾಜಿನಂತಿರುವ ಸೋಸಿದ ಬಂಗಾರವೇ. ಏನಂತೆ, ಹೆಂಗಿದೆಯಂತೆ ಪರಲೋಕ, ಹೆಂಗಿದೆಯಂತೆ ಬಂಗಾರ, ಅವಳ ಮುತ್ತು ಇನ್ನು ಏನೇನೋದ್ರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರಲೋಕವನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಿದಾರಂತೆ. ಶುದ್ಧ ಬಂಗಾರದಲ್ಲಿ ಪರಲೋಕವನ್ನು ದೇವರು
ಕಟ್ಟಿದಾರಂತೆ. ಅವಾಗ ಪರಲೋಕದಲ್ಲೇ ಸುತ್ತ ಬಂಗಾರ ಇದೆ ಅಂತ ಆದ್ರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳನ್ನ ಬಂಗಾರ ಹಾಕೋಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರ? ಹೇಳಲ್ಲ. ಅವಾಗ ಅದರಿಂದ ಅವರು ಸುತ್ತ ಬಂಗಾರ ಅಲ್ಲಿ ಇತ್ತಂತೆ. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ನೋಡ್ಮ 21 12 12 ಹೆಬ್ಬಾಗಿಲುಗಳು 12 ಮುತ್ತುಗಳು ನೋಡ್ರಿ, ಮುತ್ತುಗಳು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಇದೆ. ಮುತ್ತುಗಳಾಗಿದ್ದವು. ಒಂದೊಂದು ಬಾಗಿಲು ಒಂದೊಂದು ಮುತ್ತಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ಪಟ್ಟಣದ ಬೀದಿಯು ಸ್ವಚ್ಛವಾದ ಗಾಜಿನಂತಿರುವ ಸೋಸಿದ ಬಂಗಾರವಾಯಿತು. ಹಳೆ ಒಡன்பಡಿಕೆಯಲ್ಲಿ ಇತ್ತು, ಹೊಸ ಒಡன்பಡಿಕೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲೇ ಬಂಗಾರದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ದೇವ್ರ ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರ ಬಂಗಾರದಲ್ಲಿ, ಅವಳ ಮುತ್ತುಗಳಿಂದ ಬಂಗಾರ ಜೋಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರ? ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಈ ವಚನಗಳೆಲ್ಲ ಇಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ತೋರಿಸ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಹಾಕಲ್ಲ ಅಂತ ದೇವ್ರ ಹತ್ರ ಅರಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಬೇಡ. ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ನಾವು ತಮಾಷೆ ಮಾಡ್ಬೇಡ್ದು. ಅದೇ ತರ ಹಾಕೊಂಡಿರೋರ್ನ ನೋಡಿ ಕೂಡ ತಮಾಷೆ ಮಾಡ್ಬೇಡ್ದು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಎಷ್ಟೇ ನಾವು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ನಾವು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹಾಕೊಂಡ್ರೆ ಏನ್ ತಪ್ಪಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಗುಣ ಇವರು ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಜಡೆಯನ್ನು ಏನು ತೀಮೊಥೆಯಲ್ಲಿ ಇದೆ ನೋಡ್ರಿ, ತೀಮೊಥೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಒಂದೇ ಒಂದು ಓದ್ಮ ವೆಳಿಪಡಿಸುವ ವಿಶೇಷ 22ರಲ್ಲಿ 18-19 ಯಾರಾದ್ರೂ ಓದ್ರಿ. ಈ ಪುಸ್ತಕದ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ನಾನು ಹೇಳುವ ಸಾಕ್ಷಿ ಏನೆಂದರೆ, ಇವುಗಳಿಗೆ ಯಾವನಾದರೂ ಹೆಚ್ಚು ಮಾತುಗಳನ್ನು ತಂದು ಹಾಕಿದರೆ ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಉಪದ್ರವಗಳನ್ನು ತಂದು ಹಾಕುವನು. ಯಾವನಾದರೂ ಈ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿರುವ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನಾದರೂ ತೆಗೆದು ಬಿಟ್ಟರೆ ಆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪರಿಶುದ್ಧ ಪಟ್ಟಣದಲ್ಲಿಯೂ ಜೀವ ವೃಕ್ಷದಲ್ಲಿಯೂ ಅವನಿಗಿರುವ ಪಾಲನ್ನು ದೇವರು ತೆಗೆದು ಬಿಡುವನು. ನೋಡಿದ್ರ ಕಲ್ಲ ಪ್ರವಾದ ಹೇಳೋರಿಗೆ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಅವ್ರ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಇದ್ರೆ ಕೂಡ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರಂತೆ, ತೆಗೆದಾಕ್ಬಿಡ್ತಾರಷ್ಟೇ. ಈ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಏನು ದೇವ್ರು ಹೇಳಿದಾರೋ ಅದರಂತೆ ಹೇಳ್ಬೇಕು, ಏನ್ ಹೇಳಿಲ್ವೋ ಅದರಂತೆ ಹೇಳ್ಬಾರ್ದು. ಹೇಳಂಗೇನೆ ಇವಾಗ ನಾನು ಏನ್ ದೇವ್ರು ನಮ್ಗೆ ವಚನ ಕೊಟ್ರು ಅದನ್ನ ನಿಮ್ಗೆ ತೋರಿಸಿ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಹೇಳ್ತೇನೆ ಹೊತ್ತು ನಾನು ಯಾವ್ದನ್ನು ಸೇರಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಯಾವ್ದನ್ನು ನಾನು ದೂರ ಮಾಡಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ವಚನ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಕೂಡ ನೀವು ಬೈಬಲ್ ನಾವು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಓದ್ ನೋಡ್ರಿ. ಅವಾಗ 2-3 ಸರ್ತಿ ಓದ್ ನೋಡ್ರಿ, ಅವಾಗ ನಿಮ್ಗಳಿಗೆ ಅದು ಏನಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ, ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, 1 ತೀಮೊಥೆಯು 2:9 ಯಾರಾದ್ರೂ ಓದಿ. ಹಾಗೆಯೇ ಸ್ತ್ರೀಯರು ಮಾನಸ್ಥೇಯರಾಗಿಯೂ ದಂಭವಿಲ್ಲದವರಾಗಿಯೂ ಇದ್ದು ಮರ್ಯಾದೆಗೆ ತಕ್ಕ ಉಡುಪನ್ನುಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ಅವರು ಜಡೆ, ಚಿನ್ನ ಮತ್ತು ಬೆಳ್ಳಿಯುಳ್ಳ ವಸ್ತ್ರ ಮುಂತಾದವುಗಳಿಂದ ತಮ್ಮನ್ನು ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳದೆ ದೇವ ಭಕ್ತಿಯರೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಯುಕ್ತವಾಗಿರುವ ಪ್ರಕಾರ ಸಕ್ರಿಯೆಗಳಿಂದಲೇ ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಇದನ್ನೇ ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೆಂಗಸರು ಏನ್ ಹಾಕ್ಬಾರ್ದು ಅಂತ. ಆದ್ರೆ ಸರಿ, ಹೆಂಗಸರು ಈ ತರ ಒಡವೆಗಳಿಂದ ತನ್ನನ್ನ ಅಲಂಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆ ಗುಣಗಳಿಂದ ಅಲಂಕಾರ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ. ಅದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿದಾರ? ಪೌಲು ಈ ತರ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆ ಗುಣಗಳಿಂದ ನಾವು ಅಲಂಕಾರ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ. ಆವಾಗ ನನಗೆ ಆ ತರ ಇರೋದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ನನಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕತ್ತಲ್ಲಿ ಕಿವಿನಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕೊಬೇಕು ಅಂತ ಅಂದ್ರೆ ತಪ್ಪೇನೂ ಇಲ್ಲ, ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹಾಕೊಬಹುದು. ಆದ್ರೆ ಆಡಂಬರವಾಗಿ ಹಾಕೊಂಡು ಅಹಂಕಾರವಾಗಿ ನಾವು ನಡೆಯೋದು, ಅಲಂಕಾರವಾಗಿ ಮಾತಾಡೋದು, ಯಾರಿಗೋ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದಿರೋ ನಡೆಯೋದು, யாரை நோடுதல கேவலமாகி மாத்தாடாது, மேட்டின்மையா பாக்குறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு தான் பவுல் சொல்லி இருக்கிறாரு. வந்து
வேற விதமா அவர் சொல்லல. போடவே போட வேண்டாம்னு அப்படி சொல்லல. போடுறவங்க இஷ்டம் இருக்கிறவங்க போடலாம், இஷ்டம் இல்லாதவங்க போடலன்னா பரவாயில்ல, அது அவங்கவுங்க இஷ்டம். ஆண்டவர்கிட்ட சில பேர் அறிக்கை செய்வாங்க, நான் இனிமே காதுல கழுத்துல போட மாட்டேன், அது அவங்களுடைய இஷ்டம். இன்னொரு இடத்துல கூட காதுல கழுத்துல எல்லாம் கழட்டி கொடுத்துருக்குறாங்க. ಯಾರು சொல்றீங்களா? ಕಿವಿನಲ್ಲಿ ಇರೋದು ಕತ್ತಲ್ಲಿ ಇರೋದು ಬಿಚ್ಚಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೋಸೆ 40 ದಿವಸ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾರ. 41 ದಿವಸ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, ಮೋಸೆ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬರಲ್ಲ. ಆರೋನ್ ಹತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರ್ತಾರೆ. ಆರೋನ್ ಹತ್ರ ಜನರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮಗೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಮ್ಮನ್ನ ನಡ್ಸ್ಕೊಂಡು ಬಂದ ದೇವರಿಗೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ಬೇಕು. ಯಾವ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಡ್ಸ್ಕೊಂಡು ಬಂತು ಅದನ್ನ ತೋರಿಸ್ಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ. ಅವನೊಬ್ಬನೇ ಇದ್ದಾನೆ, ಇಷ್ಟೊಂದು ಗುಂಪು ಇದೆ. ಅವನು ಪ್ರಾಣಕ್ಕೆ ಭಯ ಪಟ್ಕೊಂಡು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದ ಮೋಸೆ ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ಹಸುವಾಗಿ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಕೂಡ ಅದು ಬೂದಿ ಆಗ್ಬಿಡ್ತು. ಆ ತರ ಒಂದು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಉರಿತಾ ಇದೆ. ಮೋಸೆ ಹೋಗಿದ್ದಾನೆ, ಅವನು ಬರಕಿದಾನೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವನು ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಬರ್ತಾನೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈ ಜನರು ನನ್ನನ್ನು ಸಾಯಿಸಾಕ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ, ನಿಮ್ಮ ಕತ್ತಲ್ಲಿ ಕಿವಿನಲ್ಲಿ ಇರೋದು ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ ಬಿಚ್ಕೊಡ್ರಿ ಅಂತಾನೆ. ಅವಾಗ ಅವರೆಲ್ಲ ಬಿಚ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೆಂಗಿರ್ತಾರೆ, ಕಿವಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಕತ್ತಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅವಾಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಚ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೋಗಿ ಮನ್ಕೊಬಿಡ್ತಾರೆ. ಅವನು ರಾತ್ರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ಕರಗಿಸ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಬಸವಣ್ಣ ಮಾಡಿ ಆ ಬೆಳಿಗ್ಗೆ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಇದೇ ನಿಮ್ಮನ್ನ ದಾರಿ ನಡೆಸಿದ್ದು ಅಂತ ತೋರಿಸ್ತಾನೆ. ಅವಾಗ ಅವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಬಸವಣ್ಣನ ಮುಂದೆ ಆ ರಾಮಪಾನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಅನೇಕ ಜನರು ಹೋಲಿ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅವಾಗ ಕುಡಿತಾರೆ. ಆ ತರ ಪಾನಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ಮೈ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತಲೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆ ತರ ಆ ಗೊಂಬೆ ಮುಂದೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ಕೊಂಡು ಆ ತರ ಇರ್ತಾರೆ. ಅವಾಗ ಮೋಸೆ ಹತ್ತು ಆಗಿನೇ ಆ ಕಲ್ಲನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ದೇವರ ಹತ್ರದಿಂದ. ಅವ್ ಬಂದಾಗ ಇವರೆಲ್ಲ ಮೈ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ದ್ರ ಈ ರೀತಿ ಆಡೋದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಆ ಮೋಸೆಗೆ ಏನಾಗುತ್ತೆ, ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗ್ಬಿಟ್ಟು ಆ ಕಲ್ಲನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ಬಿಸಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. ಅವಾಗ ಇವನು ಎಲ್ಲ ಜನರು, ಈ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಮಾತ್ರ ಮೋಸೆಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮೋಸೆ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಮೋಸೆಯ ಜೊತೆನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಈ ಬಸವಣ್ಣನೇ ನಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಇದು ಏನು ನಮ್ಮನ್ನ ಕೇಳಲ್ಲ, ನಾವು ಎಷ್ಟೇ ಕುಡಿದ್ರೇನೋ ಎಷ್ಟೇ ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೇನೋ ಈ ಬಸವಣ್ಣ ನಮ್ಮನ್ನ ಏನು ಕೇಳಲ್ಲ, ಇನ್ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಈ ಬಸವಣ್ಣ ಸಾಕು, ಮೋಸೆ ಜೊತೆನಲ್ಲಿ ನಾವು ಬರಲ್ಲ ಅಂತ ಆ ಬಸವಣ್ಣನ ಮುಗಿಯಗೆ ಅವರು ಬೇರೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಆ ತರ ಬಂದಿದೆ ಬಸವಣ್ಣನ ಮುಗಿಯೋ ಒಂದು ಗುಂಪು. ಅವಾಗ ನೋಡಿ, ಅವಾಗ ಈ ರೀತಿ ಬಿಚ್ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ಕೂಡ ನಾವು ಅನ್ಕೊಬಹುದು. ಆದ್ರೆ ನಾವು ಯಾವ್ದು ನೋಡಿ ತಪ್ಪು ಕರೆಕ್ಟ್ ಅಂತ ಹೇಳೋದು ಬೇಡ. ನಾವು ಒಡವೆ ಹಾಕ್ತಾರೆ ಹೋಗ್ಲಿ, ಆದ್ರೆ ಕೂಡ ನಮ್ಮ ಗುಣ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ದೇವರ ಇಷ್ಟ. ನಾವು ಹೆಂಗಿರ್ಬೇಕಂತೆ, ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾಗಿರ್ಬೇಕು. ನಾವು ಹೋಗಿ ಫೇಶಿಯಲ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬ್ಲೀಚ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾವು ಅಂದ ಚಂದವಾಗಿ ನಾವು ಇರೋದಕ್ಕಿಂತ ನಾವು ಮಾಡ್ಕೊಬಹುದು, ಅದೇನ್ ತಪ್ಪಿಲ್ಲ. ವಯಸ್ಸು ಹುಡುಗರು ಮಾಡ್ಕೊಬಹುದು, ವಯಸ್ಸಾದವರು ಕೂಡ ಮಾಡ್ಕೊಬಹುದು, ತಪ್ಪೇನಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಕೂಡ ನನ್ನ ಅಂದ ಚಂದ ನೋಡ್ರಿ ಅಂತ ನಾವು ಬೇರೆಯವ್ರ ಮುಂದೆ ಹೋಗಿ ತೋರ್ಸೋಕ್ನ ನಮ್ಮ ಅಂದ ಚಂದ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಇದೆ, ನನ್ನ ಗುಣದಲ್ಲಿ ಇದೆ, ನನ್ನ ಒಳ್ಳೆ ಗುಣದಲ್ಲಿ ಇದೆ. ಗುಣ ತೋರಿಸ್ಬೇಕು, ದೊಡ್ಡವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕು, ಒಳ್ಳೆ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರೋ ಒಂದೊಂದು ಮಾತು ಕೂಡ ನೊಂದ ಮನವನ್ನು ಸಂತೋಷೋ ಒಂದು ಮಾತಾಗಿರ್ಬೇಕು, ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾಗಿರ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸಾರಾಳು ಮತ್ತೆ ಇನ್ನು ಅನೇಕ ಜನರು ಕೂಡ ಹೆಂಗಿದ್ರು ಗೊತ್ತಾ, ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾಗಿದ್ರು. ಅದಕ್ಕಂತ ಅವ್ರು ಒಡವೆನೇ ಹಾಕೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ಈಗ ರಮೇಕಾಳು ಒಡವೆ ಹಾಕೊಂಡ್ಲು, ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ರೂಪವತಿಯಾಗೂ ಇದ್ಲು, ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾಗೂ ಇದ್ಲು. ಎಲ್ಲಾ ಗುಣಗಳು ಅವಳ ಹತ್ರ ಇತ್ತು, ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳು ಅವಳ ಹತ್ರ ಇತ್ತು. ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋ ಗುಣ ಇತ್ತು ಅಲ್ವಾ. ಅವಾಗ ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾಗಿ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಓದುವಾಗ್ಲೇ ಗೊತ್ತಾಗೋದು. ಸ್ವಲ್ಪ ಟೈಮಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೇಳಕ್ ಆಗಲ್ಲ. ಅವಾಗ ಇದರಿಂದ ನಾವು ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಬೇಕಂತಂದ್ರೆ, ನಾವು ಒಡವೆ ಹಾಕ್ದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, ಹಾಕ್ತಿರೋ ಇರೋರ್ನ ನೋಡಿ ನಾವು ಗೇಲಿ ಮಾಡ್ಬೇಡ್ರಿ, ಹಾಕೊಂಡಿರೋರ್ನ ನೋಡಿದ್ರು ಗೇಲಿ ಮಾಡ್ಕೊಂಬೇಡ್ರಿ. ಅಮ್ಮ ಈ ತರ ಹೇಳಿದ್ರಂತ ನಾವು ಬೇರೆಯವ್ರ ಮುಂದೆ ಅಷ್ಟೊಂದು ಅಲಂಕಾರನೂ ಕೂಡ ಬೇಡ. ನಮ್ಮ ಅಲಂಕಾರ ಸಿಂಪಲ್ ಆಗಿರ್ಬೇಕು. ನಾವು ಒಡವೆ ಹಾಕೊಂಡ್ರೆ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಒಡವೆ ಹಾಕೋಬೇಕು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಗುಣ, ನಮ್ಮ ನಡೆ, ದೇವ್ರ ವಚನ ಹಾಡು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು ಅಂತ. ಅವಾಗ ಆ ರೀತಿ ನಾವು ನಡಿಬೇಕು. ಆ ರೀತಿ ನಾವು ನಡೆದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕೂಡ ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ ನಾವೆಂತವಾಗಿರ್ತೀವಿ, ರಮೇಕಣ್ಣಂತೆ ಸಾರಾಳಂತೆ ಒಳ್ಳೆ ಗುಣವತಿಯಾಗಿ ಇರ್ತೀವಿ. ಒಳ್ಳೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಮೇಲೇನು, ನಮ್ಮಿಂದ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೇನು ಇಳಿದು ಬರುತ್ತೆ. ಅದರಿಂದ
ಯಾರು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ವಚನದಲ್ಲಿ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ನೋಡಿ. ಇನ್ನೂ ಕೂಡ ಇದೆ, ಅದನ್ನ ನಾನು ಎತ್ತಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ನೀತಿ ಮொழிಗಳನ್ನ ಕೂಡ 31ರಲ್ಲಿ 10 ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ ಅಂತ ಅದನ್ನ ನಾವು ಕೇಳಕ್ ಹೋಗ್ಬೇಡ. ನಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಹೊರಟೋಗುತ್ತೆ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಕೇಳೋದನ್ನ ನಾವು ಕೇಳಬೇಕು, ಹೇಳೋದನ್ನ ಮತ್ತೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇರೋ ವಚನಗಳನ್ನೇ ನಾವು ಓದಿ ಅದರಂತೆ ನಾವು ನಡೀಬೇಕು. ಬೇರೆಯವರು 1000 ಜನ ಇವತ್ತು ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕೋಟಿ ಜನಗಳು ಎದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ದುಡ್ಡುಗಾಗಿ ದುಡ್ಡು ಬರುತ್ತೆ ಅಂತ ತುಂಬಾ ಜನ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಆ ದೇವ್ರ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅದನ್ನ ನೋಡಿ. ಏನು ಹಾಕೋಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಬರೀ ಆ ಪೌಲು ಹೇಳಿರೋದನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. ಅದ್ರ ಹಿಂದೆ ಪೌಲು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಇದನ್ನ ಮುಂದೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಇವಾಗ ನಾನು ನಿಮ್ಗೆ ವಚನಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅದರಲ್ಲೆಲ್ಲ ಏನಿದೆ, ಪರಲೋಕದಲ್ಲೇ ಬಂಗಾರ ಇದೆ, ಪರಲೋಕದಲ್ಲೇ ಚಿನ್ನ ಬಂಗಾರ ಬೆಳ್ಳಿ ಮುತ್ತುಗಳು ಅವಳಗಳು ಎಲ್ಲ ಅದನ್ನ ಇಟ್ಟು ದೇವ್ರ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂಗಾರ ಬೇಕು ಅಂತ ದೇವ್ರು ಗೊತ್ತಿರೋದಕ್ಕಾನೆ ಬಂಗಾರನ ಭೂಮಿ ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಬಂಗಾರ ಎಷ್ಟು ರೇಟ್ ಆಗಿದೆ, 1 ಗ್ರಾಮ್ 11,000 ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಅಲ್ವಾ? ನೋಡಿ, ದೇವರು ನಮಗೆ ಇದೆಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಬೇಕು. ನಾವು ನಮ್ಮ ತುಂಬಾ ಅಲಂಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ನಮ್ಮ ಅಲಂಕಾರ ಇರಬೇಕು, ಒಳ್ಳೆ ಗುಣ ಇರಬೇಕು, ಒಳ್ಳೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೆಸರು ತಗೋಬೇಕು. ಇದೇ ದೇವ್ರು ಹೇಳಿರೋದು. ಅದರಿಂದ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಕೂಡ ನಮ್ಮ ಅಲಂಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಕೂಡ ನಮ್ಮ ಗುಣ ಯಾವತ್ತೂ ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಾರ್ದು. ಒಳ್ಳೆ ಗುಣವತಿ ಅಂತ ನಾವು ಹೆಸರು ತಗೋಬೇಕು. ಇದೇ ದೇವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದು. சரினா? நாவெல்லாம் மோனகாலனா முடிய காலத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் என் பிள்ளைகள் மீது என் மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பன், இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தேவன் நீர் ராஜா. உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு ராஜா. இதோ எங்கள் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட இதோ எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் எங்கள் மீது உடைய ரத்தத்தை ஊற்றி எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த ராபோஜனத்திலே நாங்கள் கரைத்திரை இல்லாதவர்களாக நாங்கள் இந்த ராபோஜனத்துல பங்கு பெற என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் கழுவப்படட்டும் ஐயா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் சிந்தை நினைவு எல்லாத்தையும் இந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை பாவங்களை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் வேறவர்கள் செய்த தவறுகளை பாவங்களை மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் மன்னித்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் உண்மை உள்ள பிள்ளைகளால் வாழ என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல உடைய காலத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் ஆண்டவரே பாவம் அதிகரித்து விட்டது ஆண்டவரே. அப்போ அந்த பாவ கரை எங்களை தொடாதபடிக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ற நாள் வரைக்கும் பரலோக பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலக பாவ கரை எங்களை தொடாதபடிக்கு எங்கள் சரீரம் தேவன் வாழும் ஆலயமாக எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் வாழும் ஆலயமாக இந்த சரீரத்தை மாற்று ஆண்டவரே. மாற்று பேசப்பா. எங்க நாவை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இரு நாக்கு எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மை துதிக்கிற நாக்கு மாத்திரம் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற நாக்கு மாத்திரம் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்க நாவை தொடுங்க, எங்கள் கண்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்கள் பைபிள் வசனத்தை நோக்கி பார்க்கட்டும், தரிசனத்தில் உங்களுடைய முகத்தை காணட்டும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் கெட்ட வார்த்தைகளை கேட்காதபடிக்கு உங்களுடைய வசனத்தை கேட்கும்படியா எங்கள் செவிகளை திறக்க ஆண்டவரே. பாவம் செய்ய எங்கள் கால்கள் ஓடாதபடிக்கு, எங்கள் கரங்கள் பாவம் செய்ய நீட்டாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் கரங்கள் எங்கள் கால்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்க தேவன் உதவி செய்வார். உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த ராபோஜன பந்தி ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, ஆசீர்வதித்து கொடுங்கப்பா.
ஆண்டவரே, இந்த ராபோஜனத்துல நாங்க பங்கு பெறும்போது எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்கள் பலவீனங்கள் விலகணும் ஆண்டவரே. எங்க சரீரத்துல ஒரு புத்துணர்வு வரணும் ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால எங்களை நிரப்பி எல்லா நோய்களும் குணமாகணும், எல்லா பலவீனங்கள் மாறணும். இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஊழியர் செய்யறதுக்கு எங்களுக்கு பலம் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபம் நடக்கிற வீடுகளுக்கு போய் நாங்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலம் கொடுங்க ஆண்டவரே. நேரத்தை ஒதுக்கி கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாழும் இருதயமாக, நீர் சிம்மாசனம் விட்டு அமர்ந்து எங்களை ஆளுகை செய்யற இருதயமாக எங்க இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. அதுல எந்த குப்பையும் இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து விசிறடிச்சுட்டு ஆண்டவரே, என் தேவன் சிம்மாசனம் விட்டு வந்து அமர்ந்து கொள்ளுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கணும், எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கணும், எங்க சபையை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் காண செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமம் ஒன்றையே மகிமைப்படுத்த ஆண்டவரே. நாங்கள் பங்கு பெற போறோம் ராபோஜனத்தில். என் தேவன் இதை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோட 12 அப்போஸ்தலர்களோடு இருந்தது போல எங்களோட கூட நீர் வந்து ஆண்டவரே இந்த ராபோஜன பந்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய கரத்தினால இந்த ராபோஜனத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி வரட்டும். கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்கப்பா. ஒவ்வொரு சரீரத்தை கழுவுங்க ஆண்டவரே. ராபோஜனம் யாரெல்லாம் எடுக்க போறாங்களோ அவங்க எல்லாம் கழுவுங்கப்பா, கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் சுத்த இதயத்தோடு ஆண்டவரே, சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய ராபோஜனத்தில் நாங்கள் பங்கு பெற என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய ரத்தம் எங்க மீது தொட்டு தொட்டாக விழட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு சுத்திகரிப்பு எங்க சரீரத்துல நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே உங்களுடைய ரத்தம் விழட்டும் இயேசுவின் நாமத்தில். சுத்திகரிங்க, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்கப்பா இயேசுவின் நாமத்தில். தகப்பனே சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ತಂದೆಯೇ, ರಾಬೋಜನದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆ ನೀಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ನೀಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸುಖ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ನೀವು ಬರೋವರೆಗೂ ನಮಗೆ ಈ ರಾಬೋಜನದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳೋ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಇದಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆ ನೀಡಿ ಕೃಪೆ ಮಾಸದಲ್ಲಿ ಕಾಯ್ದು ಮಾಡಿ ಕೃಪೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.